Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நாம என்ன பார்த்தோம் அப்படினா டிஸ்ட்ரக்டர்னா என்ன, சோ அது வந்து எதுக்காக நாம ப்ரோகிராமிங்ல யூஸ் பண்றோம்ங்கறத வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸோட நாம பார்த்திருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட ரிட்டர்ன் டைப் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ரிட்டர்ன் டைப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இப்போ இந்த கோட வந்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 அப்படின்ற அவுட்புட் வருது. சோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் தான். சோ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மெத்தட் நம்ம கொடுத்திருக்கோம். சோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ்க்கு நேம் ஆட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு மெத்தடோட நேம் A அப்படின்னு கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு 3 பாராமீட்டர்ஸ் நாம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ரிசீவ் பண்ற பாராமீட்டர்ஸ் ஆட் பண்றதுக்காக c is equals to a plus b ன்னு கொடுத்திருக்கோம். சோ c என்ன வேல்யூவை ஆட் பண்ணி வச்சிருக்கியோ அதை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ ஆட்ங்கற கிளாஸுக்கு நாம add 1 அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த addங்கற மெத்தட நம்ம கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸ் அனுப்புறோம். சோ a க்கு 10 b க்கு 20 அப்படின்ட்டு போகும். சோ c is equals to a plus b அப்படின்னா 10 plus 20 நமக்கு 13ங்கற வேல்யூ நமக்கு c ல இருக்கும். சோ ரிட்டர்ன் c அப்படின்னு சொல்லும்போது இது எங்க கால் பண்ணமோ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல 13ங்கிறது பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் நார்மலா ரிட்டர்ன்ல நடக்கக்கூடிய விஷயம். அதாவது ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இப்படிதான் நடக்கும். சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். சோ ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப்காக தான் இந்த கோட் ஸ்னிப்பெட் போட்டு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இப்ப நம்ம பார்த்தோம். சோ இப்போ இதே கான்செப்டை எப்படி நாம கன்ஸ்ட்ரக்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர்ல நான் இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். சோ இப்போ இந்த கோட ரன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்ங்கறத நம்ம பார்க்கலாம். சோ கிளாஸ் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். சோ கிரியேட் பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர்ல செல்ஃப்ங்கற ஒரே ஒரு பாராமீட்டர் மட்டும் தான் கொடுத்திருக்கேன். சோ உள்ள சிம்பிளா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹாய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் நம்ம பைத்தன் ஃபார் டாட்லர்ஸ் சீரிஸ் பார்க்கும்போதே நம்ம இந்த ட்ரூங்கிற இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ பூல் டைப்ல எப்படி ரிட்டர்ன் பண்றது நம்ம பார்த்தோம். சோ இந்த இடத்துல நம்ம ஒரு பூல் வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்றேன். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு நான் டி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். சோ கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்னோட கோட நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டும் வரும் பிளஸ் அதோட எரரும் வரும். சோ என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாய் இருக்கு இல்லையா. சோ கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு ரன் ஆகும். சோ ரன் ஆகும் போது உள்ள போய் பார்க்கும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சோ அந்த பிரிண்ட் நம்மளுக்கு ஹாய்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஆனா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்த இடத்துல எழுதிருக்கோம். சோ ரிட்டர்ன்ல ட்ரூ அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது ரிட்டர்ன் பண்ண முடியாது, பூல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல எதுக்காக இந்த எரர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்தவரையிலுமே நம்மளால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேல்யூவை நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. சோ கன்ஸ்ட்ரக்டர் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணவே பண்ணாது. சோ இதோட ரிட்டர்ன் டைப் எப்பயுமே நன்ங்கிற ரிட்டர்ன் டைப்பா மட்டும் தான் இருக்கும். நீங்க நன்னை தவிர வேற ஏதாவது ஒரு நான் நல் வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் தான் வரும். சோ எரர்ல என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிட் நன்ங்கிறத மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும், பூல ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு நம்மளுக்கு எரர் மெசேஜ் வரும். சோ இது பூல் டைப்ல தான் இந்த மாதிரி. சோ வேற டேட்டா டைப்ஸ்ல கொடுத்தாலும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் வருமாங்கிறத நாம 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோட் நான் போட்டிருக்கேன். சோ இந்த கோட்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் டெஸ்ட், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா a அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு உள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுத்திருக்கேன். சோ ஸ்ட்ரிங் சக்தின்னு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிட்டர்ன் பண்ண சொல்றேன். சோ இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும். சோ கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுதா அப்படின்ட்டு பார்க்கலாம். சோ கண்டிப்பா ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா நம்மளுக்கு பூல் வேல்யூ மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டரால ஸ்ட்ரிங் வேல்யூ நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. சோ கன்ஸ்ட்ரக்டரோட ரிட்டர்ன் டைப் எப்பயுமே நன்னா தான் இருக்கும். சோ நன் தவிர வேற எதையுமே நம்மளால கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. சோ இது இப்ப நாம பூல் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா எப்படி எரர் வருதுன்னு பார்த்தோம். சோ ஸ்ட்ரிங் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போதும் நம்மளுக்கு எந்த மாதிரி எரர் வருதுன்னு பார்த்தோம். சோ இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் என்னோட கோட நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். சோ இதோட அவுட்புட் நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ கண்டிப்பா நம்மளுக்கு அவுட்புட் வராது, எரர் தான் வரும். சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நான் அடிஷன் நான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன்.
சோ ஏவையும் பிவையும் ஆட் பண்ணிட்டு சி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணும்போதே நான் வந்து 10, 20 ரெண்டு வேல்யூ பாஸ் பண்றேன். சோ அடிஷன் வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டா தான் இந்த இடத்துல நடக்கும். சோ நடக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சோ சில என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து 13ங்கிற வேல்யூ சிங்கிற வேரியபிள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். சோ இது ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வருது. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிட் மெத்தட் வந்துட்டு நன்னை தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், இன்ட்ட நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எரர் வருது. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருக்கலாம், நிஜமாவே சில ஆட் பண்ணிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது கிளியர் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சி வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்றேன். சோ பிரிண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நடந்திருக்கு. சோ வேல்யூ வந்து மேல போகுது, இங்க 10 இருக்கு, இங்க 20 இருக்கு. இந்த இடத்துல 10ஐயும் 20 நம்மளுக்கு ஆட் பண்ணுது. ஆட் பண்ண வேல்யூ 30 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட்டும் பண்ணிருக்கு. சோ எப்ப ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்றோமோ அப்பதான் நம்மளுக்கு வந்து எரர் வந்து த்ரோ ஆகுது. சோ என்ன எரர்னு பாத்தீங்கன்னா டைப் எரர். சோ அந்த டைப் எரர்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எப்பயுமே இன்ட் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லுது. சோ கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்தவரை இன்ட் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரிங், பூல் இந்த மாதிரி நீங்க எந்த டைப் நீங்க கொடுத்தீங்கனாலுமே அது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. சோ கன்ஸ்ட்ரக்டரோட ரிட்டர்ன் டைப் வந்துட்டு எப்பயுமே நன் தான். ஏதாவது நீங்க நன்னை தவிர ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா எரர் தான் வரும். சோ நம்ம நார்மலா நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி, மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ல நம்மளால ரிட்டர்ன் வேல்யூ நம்மளால பண்ண முடியாது. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இப்ப இந்த கான்செப்ட் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு ஒரு சின்ன டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கிளாஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருப்போம். சோ அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருப்போம். சோ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கிளாஸ் கிரியேட் பண்ணும்போதே குளோபல் வேரியபிள் நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணிருப்போம். சோ இந்த வேல்யூவை எப்படி நாம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்றது, அதை மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னா அது எப்படி பண்றதுங்கிறது நம்ம வந்து பாக்கலாம். இப்போ அதுக்கான கோட் நான் வந்து போட்டாச்சு. நான் போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த கோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கிளாஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். என்னோட கிளாஸோட நேம் வந்துட்டு பர்சன். சோ கிளாஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நான் வந்துட்டு ஜான்ங்கிற வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். சோ அதுக்கப்புறமேட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். என்னோட ஆப்ஜெக்டோட நேம் வந்துட்டு ஓபிஜே. சோ ஆப்ஜெக்ட் நம்ம கொடுக்கும் போதே நம்மளுக்கு டைரக்டா கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். சோ கால் ஆகும்போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சக்தி அப்படின்ற ஒரு லைன் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல ஆகும்னு பாத்தீங்கன்னா, சோ நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜான்ங்கிறத கிளாஸ் கிரியேட் பண்ணும்போதே நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான்ங்கிறது போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சக்திங்கிற வேல்யூ வந்துட்டு மாறிடும். சோ ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஜான்ங்கிறத எடுத்துட்டு சக்திங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வச்சிடும். சோ அதுக்கப்புறம் நேம பிரிண்ட் பண்ணு அப்படின்னு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த நேம்ல இருக்கக்கூடிய சக்தி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வரும். சோ இந்த இடத்துல கொடுத்திருக்கிற ஜான் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல வராது. சோ இந்த மாதிரி தான் நாம வந்துட்டு ஒரு கிளாஸ்ல ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்கு அப்படின்னா, சோ அந்த வேரியபிள்ல கன்ஸ்ட்ரக்டர்ல மாத்தணும் அப்படின்னா நாம வந்துட்டு இந்த மாதிரி நாம வந்து மாத்திக்கலாம். சோ இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் நம்ம வந்து இதை பார்த்திருக்கோம். சோ இப்ப நம்ம பார்த்த கான்செப்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பத்தி உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தட்ஸுக்கும் உங்களுக்கு வந்துட்டு பிரைமரியா 3 டிஃபரன்சஸ் இருக்கு. சோ அது என்னென்ன டிஃபரன்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்றதுக்காக தான் நாம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணுவோம். சோ இதுவே மெத்தட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆபரேஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நாம வந்துட்டு மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ கன்ஸ்ட்ரக்டர் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டரோட நேம் வந்துட்டு எப்பயுமே நம்மளுக்கு இனிட்டா தான் இருக்கும். ஆனா மெத்தடோட நேம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெத்தடோட நேம் வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். சோ எக்ஸ், ஒய் இந்த மாதிரி எதுவா வேணாலும் மெத்தடோட நேம் வந்து இருக்கலாம். சோ கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நீங்க வந்து கிரியேட் பண்ணாலே போதும். சோ கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். ஆனா மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்துட்டு அந்த மெத்தடோட நேம் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இது வந்துட்டு நம்மளுக்கு கால் ஆகும். சோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தட்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரைமரி டிஃபரன்ஸ். சோஃபார் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது என்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரக்டர்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு சோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது எல்லாமே ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கும் மெத்தட்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸுமே ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.